கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் போக முடியுமா? பார்த்து பார்த்து. ஓகே. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருப்பா. மா நில்லுமா, விழுந்துட போற, நில்லு. ஓ, சீக்கிரம் புடியா, விழுந்துட போறாங்க. என்ன சக்தி? கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. இது எவ்வளவு ஆபத்தா நடந்து தெரியுமா? கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கீங்க. ஏதோ உங்க நல்ல நேரம் தப்பிச்சுக்கிட்டீங்க. அத பாரியா, எவ்வளவு பெரிய பள்ளம். கீழே விழுந்திருந்தா ஒரேடியா போய் சேர்ந்துருப்பீங்க. இல்லை சார், சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு தான். போட்டோ எடுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கல உங்களுக்கு. இல்லை, ஓரமாக ஃபோட்டோ எடுக்கலான்னு. ஓரமா போனதுனால தான் இங்க பிரச்சனையே. கொஞ்சம் கால் சறுக்கினோட போதும், போய் சேர வேண்டியதுதான். நிறைய பேர் உங்களை மாதிரி தான் போட்டோ எடுறேன்னு கீழே விழுந்திருக்காங்க. ஒருத்தர் பாடி கூட கிடைக்கல தெரியுமா? இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு கூட வச்சிருந்தாங்க. எந்த மகராசனும் அது தூங்கிட்டு போயிட்டான். ஜாக்கிரதையா கீழே இறங்கி வாங்க. சரி வா போலாம். பார்த்து. சார், மே ஐ ஹெல்ப் யூ? ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணணும். Okay. அதுக்கு ஃபார்ம் வேணும். டீடைல்ஸ் சொல்லுங்க சார், நானே ஃபில் பண்றேன். ஓகே. உங்க நேம் சொல்லுங்க சார். சத்யா. சத்யமூர்த்தி. ஏஜ் சார்? 32. ஓகே. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு சுப்பிரமணி. ஓகே. உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க சார். 462561302. எவ்வளவு சார் அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறீங்க? 5 lakhs. எத்தனை வருஷத்துக்கு சார் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ண போறீங்க? 1 year. 1 இயர். எஸ். இந்தாங்க சார், இங்க சைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வாங்க சார். மேடம், எஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ண வந்திருக்காரு. உட்காருங்க சார். தேங்க்யூ. எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க சார்? 1 year. இங்க 10 இயர்ஸ் போட்டிருக்கு. இவங்க தான் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணாங்க. என்ன நீலா, ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இதுலயே இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க. உன்னை நம்பி எப்படி பெரிய பெரிய வேலையெல்லாம் கொடுக்கறது? இப்பவே கவனிச்சதுனால ப்ராப்ளம் இல்ல. இல்லைன்னா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கஸ்டமர் நம்ம கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. நம்ம பேங்கோட குட்வில்லும் கெட்டு போயிருக்கோம். சாரி மேடம். சாரி சொல்றதுனால சரியா போயிடாது நிலா. நீ செய்யற வேலையில இன்னும் சின்சியரா டெடிகேட்டாவும் இருக்கணும். பேங்க் மேனேஜருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே உன்னை வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண எனக்கும் ரொம்ப சங்கடமா போயிருக்கும். மேடம், பாவம், அவங்க ஏற்கனவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. விட்டா அழுதுருவாங்க போல இருக்கு. நீங்களும் சத்தம் போட்டு ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க? இவங்க புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா சார், அந்த டென்ஷன்ல தான் தப்பு பண்ணிட்டாங்க. சாரி சார். இட்ஸ் ஓகே. வேலைக்கு புதுசுனாலே இந்த மாதிரி தப்பு நடக்கிறது சகஜம் தானே. தப்பே பண்ணாமல் எந்த வேலையாவது கற்றுக்க முடியுமா? நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க சார். உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சண்டை போட்டு பெரிய விஷயமாக்கியிருப்பாங்க. எங்க பேங்கோட மானமும் போயிருக்கும், இவங்க வேலைக்கும் ஆபத்தாயிருக்கும். பயப்படாதீங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இது ஒரு சாதாரண ஹியூமன் எரர். இதை பெரிய விஷயமாக்க நான் விரும்பல. இன்னொரு ஃபார்ம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஃபில்அப் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ்டு. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களை மாதிரி எல்லா கஸ்டமரும் எங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானே புதுசாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரேன் சார். பரவாயில்ல மேடம்,
அவங்களே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணட்டும். மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு. எந்த மிஸ்டேக்கும் வராம கவனமா இரு. அதுக்குள்ள நான் மேனேஜரை பார்த்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். நான் வரேன் சார். தேங்க்யூ சார். எனக்கு இந்த வேலையில கண்டினியூ பண்ணுவேங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஆனா உங்களால தான் அந்த நம்பிக்கை திரும்ப வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஐயோ, தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய விஷயம் பண்ணிடல நிலா. ஐம் சாரி. சின்ன வயசுன்றதுனால பேர் சொல்லி கூப்பிட்டேன். ஒன்றும் தப்பு இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் தப்பில்ல சார். மறுபடியும் சொல்கிறேன், கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வேறு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலாம் வாங்க. ம். என்னத்துல ஏதாவது புதுசா டிக்கெட் மாட்டுச்சா? என்னடா மச்சி பண்றது? வரது முழுக்க குடும்பமா வராளுங்க. எவ்வளவு தனியா மாட்ட மாட்டேங்கிறாளுங்களே. நான் என்ன செய்யறது? சொல்லு மச்சான். ஏதாவது ஃபிகர் மாட்டுச்சுன்னா 2 நாள் ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா பைசாக்கு பிரயோஜனம் இல்லையா மச்சான்? வெயிட் பண்ணு மச்சான், கண்டிப்பா பெருசா மாட்டோம். அப்படிங்கிற எடா நீ ஏதாவது காலேஜ் பக்கம் போனியா? இங்க ஒருத்தையும் மாட்டல. ஓகேடா, பாய். பாய். என்னத்துல என்னடாச்சு அப்படி முழிக்கிற? ஏ மச்சான், என்னோட அச்சான்னு சொன்னல, இவன் தான்டா அவன். இவருதான் அந்த ஹீரோவா? முகத்துல மார்க் போட்டுடலாமா? கண்டிப்பா போடணும் மச்சான். இவனால என் கமிஷனும் போச்சு, என் மானமும் போச்சு. அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே என் மேல கை வச்சிட்டாடா அவன். அவனை சும்மா விட விட மச்சான். ஏய் நில்றா. ஏடா, அன்னைக்கு நம்ம பெரிய இவன் மாதிரி குரல் கொடுத்தா இன்னைக்கு அமைதியா போயிட்டு இருக்க. இங்க பார், நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம குறுக்க வராத. இன்னைக்கு உன் வழியில குறுக்க வந்ததுக்கு இப்படி டென்ஷன் ஆவறியே, அன்னைக்கு என் தொழில குறுக்க வந்தே எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கும். அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட நீ தகராறு பண்ண, அதனால நான் உன்னை அடிச்சேன். மறுபடியும் தகராறு பண்ண உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அப்படியா? போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பியா? இந்த இதுக்கு சேர்த்து சொல்லு. சார் யாரோ ஒருத்தர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. பாத்து சார். ஏந்திரீங்க. பாத்து. தம்பி என்னாச்சு? ஏன் எல்லாரும் உன்னை போட்டு அடிக்கிறாங்க? அது ஒரு சின்ன பிரச்சனை. அடி ரொம்ப பட்டுடுச்சா? இல்ல, அது சின்ன காயம்தான். ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க. தேங்க்ஸ். சரி வாங்க போலாம். வாங்க. போட்டு இப்படி அடிக்கிறானே போட்டு. என்ன சார் ஆச்சு? ஏன் அவங்க உங்களை போட்டு இப்படி அடிக்கிறாங்க? அது ஒரு பொண்ணு அந்த ஆட்டோக்கார கடத்திட்டு போக பார்த்தா, அதை நான் தடுத்து காப்பாத்திட்டேன். அதனால இன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சிட்டான். என்னங்க இது இவ்ளோ அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி ஆளுங்க எப்படி நடமாடுறாங்களோ? சரி நீங்க வாங்க, ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்லங்க, இருக்கட்டும். இந்த நிலைமையில நீங்க எப்படிங்க போவீங்க? வாங்க முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். வாங்க சார். பாத்து வாங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். உள்ள வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வரலன்னா எப்படி? இல்ல, இன்னொரு நாள் வரேன். வாங்கல. ஓகே. அண்ணா, வண்டியை கொஞ்சம் ஓரமா விடுங்க. உள்ள வாங்க. வாங்க. சத்யா, என்ன பாச்சு? முகமெல்லாம் ஒரே காயமா இருக்கு. எதனா வண்டியில இருந்து விழுந்துட்டியா? இல்லம்மா, அன்னைக்கு காவியாவை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போட்டேன்ல, அவன் இன்னைக்கு 2-3 ஆளுங்களை கூட்டு வந்து அடிச்சிட்டான். அட பாவிங்களா, அவங்க விளங்குவாங்களா? அவனுக்கு கையும் காலையும் ஒடிச்சு அடுப்புல வைக்க. ஏண்டா, அவன் தப்பு செஞ்சான்னு அவனை தட்டி கேட்ட, அதுக்காக உன்னை இப்படியா போட்டு அடிப்பாங்க? அன்னைக்கு நான் அடிச்சேன், இன்னைக்கு பதிலுக்கு அவனுங்க அடிச்சானுங்க. காயம் ஒன்றும் பெருசா இல்லம்மா. என்னடா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? உன்னை நம்பி தானே நானும் பிரீத்தியும் இருக்கோம். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்களோட நிலைமை என்னடா ஆகுறது?
காவியா நீங்க ஏன் அழுவுறீங்க? எனக்கு உதவி செய்ய போய் தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. மா எல்லாம் உன்னால் தாம்மா. நீயும் டிஸ்டர்ப் ஆகி பாவம் அவங்களே அழ வச்சுட்ட. இங்க பாருங்க காவியா, அன்னைக்கு நீங்க அந்த ஆட்டோக்காரங்கிட்ட மாட்டிருந்தீங்கன்னா உங்க லைஃபே இல்லை ஸ்பாயில் இருக்கும். அந்த அளவுக்கு போகாம உங்களை காப்பாத்தினதுல எனக்கு சந்தோஷம்தான். அதுக்கு முன்னாடி இந்த காயம் வலி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க அழாதீங்க. ரொம்ப வலிக்குது அப்பா, டாக்டர் கிட்ட போய் ஊசி போடலாமா? ஊசி போட்டேன்டா குட்டி. ஓ ஐம் சாரி. எனக்கு அடிப்பட்ட டென்ஷன்ல அவங்க உங்களை கவனிக்க மறந்துட்டாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. ஆ இவங்க பேரு நிலா. நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்ல, அந்த பேங்க்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க தான் என் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. இவங்க பேர் காவியா. ஆட்டோல வரும்போது சொன்னேன்ல, ஷீ இஸ் மை லிட்டில் ஏஞ்சல் பிரீத்தி. ஹாய். ஹாய். மா அந்த ஆட்டோக்காரங்கிட்ட இருந்து காப்பாத்தி இவங்க தான் என்ன கிளினிக் கூட்டு போனாங்க. அப்படியே கிளம்பி போறேன்னாங்க. நான் தான் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டேன். ரொம்ப நன்றிம்மா. நல்ல நேரத்துல வந்து என் பிள்ளைக்கு உதவி பண்ணிருக்க. இதுல என்னமா இருக்கு? தெரிஞ்சவங்கிறதுனால நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா சார் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனசு யாருக்குமா வரும்? சாரோட அறிமுகம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ காவியா, உங்க அம்மா அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னைக்கு வந்துருவாங்க. அவங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களை சேஃபா அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரிங்க. நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியா இருங்க. சார் சரி. உங்க வைஃப் வீட்ல இல்லையா? அது பிரீத்தி, நீ உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணு. வா. இந்தா ஓடு ஓடு. மா ஷாமலாக்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணப்பா. யாரோ ஒரு பொண்ணு எடுத்துச்சு. அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி போனை வச்சிடுச்சு. என்ன பேர் சொன்னீங்கம்மா? ஷாமலா. அவங்க ஃபோன் நம்பர் என்ன? 7200263898. இப்போ அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்கு. எங்க அம்மா நம்பர் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது இவங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு. அம்மா படிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால அடிக்கடி கால்ஸ் வந்தா டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு போனை இவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. ஆண்டி, நீங்க டெய்லி எங்க அம்மாவை பாப்பீங்களா? உங்க கூட பேசுவீங்களா? இல்லடா செல்லம், அடிக்கடி பார்க்கலனாலும் எப்பயாவது ஒரு நாள் பார்ப்பாங்க. எங்க அம்மாவை பார்க்கும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? அம்மாவை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. சரி கூட்டிட்டு போறேன். ஏன் சார் போய் சொன்னீங்க? இப்போ உங்க வைஃப் எங்க இருக்காங்க? அது சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். இல்ல, அதுக்காக இல்ல. ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால அவங்க கோச்சிக்கிட்டு விட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் பிரீத்திக்கு தெரிஞ்சா டிஸ்டர்ப் ஆயிடுவா. அதான் அம்மா படிக்க போயிருக்காங்கன்னு பிரீத்தி கிட்ட சொல்லியிருக்கோம். சாரி சார், உங்க பர்சனல் லைஃப்ல இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்க தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். ஷாமலான்னு நினைச்சு நிறைய தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பரவாயில்ல சார், அப்ப நான் கிளம்புறேன். என்னங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்க? இல்ல சார் பரவாயில்ல, நான் கிளம்புறேன். வரேம்மா. பாய். டேய், நம்ம குடும்ப பிரச்சனை எதுக்கு நீ அந்த பொண்ணுகிட்ட சொன்ன? என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அண்ணே, அண்ணே, என்ன நீ ஏதோ தீர ஸ்மெல் வருது?
நீ வந்தது காஃபி போட்டு கொடுக்கலான்னு பாலை அடுப்புல வச்சேன்பா. அதுக்குள்ள வேற எதையும் நினைக்க போய் இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல நீ, எனக்கு புரியுது. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. அதுக்கு காரணமும் எனக்கு தெரியும். நீ நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதை நினைச்சுதானே நீங்க இப்படி இருக்கீங்க. ஆமாப்பா, அதை பத்தி நினைச்சாலே அடிவயிறெல்லாம் கலங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஏதோ பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி மனசெல்லாம் கனமா இருக்கு. ஏதோ ஒரு ஆவேசத்தில் அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டேனே தவிர அதனால வரப்போற பிரச்சனையை சந்திக்க போற தைரியமும் நம்பிக்கையும் எனக்கு இல்லப்பா. கோர்ட்டுக்கு போகாமலே எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிடும்னு இவ்வளவு நாள என்ன நானே ஏமாத்திட்டு இருந்தேன். நாளைக்கு போய் ஆகணுங்கிற நிலைமை வந்ததும் என்னால அதை தாங்கிக்க முடியலப்பா.